الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق ثمرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணி, தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர்களே, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிறிய அசைவு இன்னொரு இடத்தில காலப்போக்கில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அதனுடைய சுருக்கமான விளக்கமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு ஏன் வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு இடத்திலே வண்ணத்து பூச்சி தன்னுடைய ரெக்கைகளை அசைக்கின்ற பொழுது அதனுடைய அந்த சிறு அசைவு பெரும் புயலை அது உருவாக்கிவிடும். உடனடியாக அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் வளிமண்டலத்திலே உருவாகி ஒரு இடத்திலே வண்ணத்து பூச்சி தன்னுடைய ரெக்கைகளை அசைப்பதின் காரணமாக இன்னொரு இடத்திலே அது புயலாக உருவாகலாம் என்பது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்கின்ற இந்த கருத்தினுடைய சுருக்கமான விஷயமாகும். இணையத்திற்குரியவர்களே, உலகத்துல நாம செய்கின்ற எந்த ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நிச்சயமாக அதற்கென்று ஒரு பலன் இருந்தே தீரும். நாம வாழ்க்கையில நாம செய்கின்ற சிறிய நன்மைகள், எந்த நன்மைகள் நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில நாம செய்கின்ற எந்த சிறிய தவறுகள் நம்முடைய தோல்விக்கு, மறுமையுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மிக அழகாக குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்து ஸில்ஸாலில அவருடைய முடிவான அந்த 2 திருவசனங்கள், فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் அணு அளவு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் அதை கியாமத்து நாளையில பெற்றுக்கொள்வார்கள். யார் அணுவளவு தீமை செய்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இணையத்திற்குரியவர்களே, மிஸ்கால தர்ரத்தின், அணுவளவு என்கின்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இந்த அணு என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக ஆட்டம் என்கிறார்களே, அணு என்கிறார்களே, அது இப்ப சமீப காலங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. குர்ஆன் இறங்கிய காலங்களிலே அவைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே ஆக சிறியதாக எது இருக்கிறதோ, எறும்பு அளவு, கடுகளவு என்பதாகவெல்லாம் அந்த மிஸ்கால தர்ரத்தின் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லி கொண்டிருந்தார். இன்று சரியாக
அணு அளவு அணு அளவு யார் நன்மை செய்கிறார்களோ. கண்ணியத்திற்குரியவர்களே, அணு என்பது எதை கடைசியாக பிளக்க முடியாதோ அது அணு. ஒவ்வொன்றை பிளந்து கொண்டே சென்று எது கடைசியாக இறுதியாக பிளக்க முடியாதோ அது அணு. ஆனால் அதனுடைய வீரியம் மிக கொடுமையானது, மிக வலிமையானது. அணுகுண்டு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அதனுடைய தாக்கம் என்பது மிக வலிமையானது. அல்லாஹு தஆலா மிகச்சரியாக இந்த வார்த்தையை அந்த சூறாவிலே அந்த ஆயத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். நீங்கள் அணு அளவு, மிகச்சிறிய அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதனுடைய தாக்கம் மிக பெரியதாக இருக்கும். கண்டிப்பா பாப்பீங்க. அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதனுடைய தாக்கம் மிக கடுமையானது, நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அற்புதமாக சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 திருவசனங்களுக்கும் ஜாமிஅத்துல் ஃபாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கழுதையை பற்றி கேட்கிறார். ரசூலுல்லாஹ்விட்ட கழுதையை பற்றி கேட்கிறார். கழுதை வளர்க்கலாமா, கழுதை வளர்ப்பதால் என்ன நன்மை இருக்கிறது, இது போன்ற ஒரு கேள்விகளை மனதிலே வைத்துக் கொண்டு கழுதையை பற்றி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா எனக்கு எந்த ஒரு திருவசனத்தையும் இறக்கவில்லை, ஆனால் ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா என்கின்ற இந்த ஜாமிஅத்துல் ஃபாத்தாவான ஆயத் உனக்கு போதுமானதுங்கிறான். இந்த ஜாமிஅத்துல் ஃபாத்தா அப்படின்னு சொன்னா, ஜாமியா அப்படின்னா எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய, ஃபாத்தான் சொன்னா தனித்துவமான அனைத்தையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஆயத் உனக்கு போதுமானது. ஆமா, கழுதைக்கு நீங்க என்ன ஒரு நன்மை செய்தாலும் அது நன்மையாக எழுதப்படும், கழுதைக்கு நீங்க எந்த தீமை செய்தாலும் அது தீமையாக எழுதப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருவசனத்தை போன்று வேறு எந்த திருவசனமும் பொதுவானதாக இல்லை என்று இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். ஏன்னு சொன்னா, ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா என்பதுல மிகப்பெரிய அமல் முதல் கொண்டு மிகச்சிறிய அமல் வரை அத்தனையும் எடுத்துக்கொள்ளும். ஹஜ்ஜா கைர்ல வந்துடும், நோன்பா கைர்ல வந்துடும், ஜக்காத்தா கைர்ல வந்துடும், தொழுகையா கைர்ல வந்துடும், நீங்க மிக பெரும் அமல்கள் எல்லாம் கைர்ல வந்துடும். அதே மாதிரி சின்ன சின்ன அமல்கள் இதுவெல்லாம் மிக சாதாரணமாக சின்ன சின்ன அமல்களாக இருக்கிறதோ அத்தனையும் பெரிய அமல்களையும் எடுத்துக்கொள்ளும் சிறிய. அதே போன்று ஷர் அப்படிங்கிறதுக்குள்ள, பாவம் அப்படிங்கிறதுக்குள்ள, தீமை அப்படிங்கிறதுக்குள்ள எதுவெல்லாம் பெரும் பாவங்களாக இருக்கிறதோ அதையும் எடுத்துக்கொள்ளும், எதுவெல்லாம் சிறிய பாவங்களாக இருக்கிறதோ அதையும் எடுத்துக்கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஜாமிஅத்துல் ஃபாத்தாவான இந்த 2 திருவசனங்களும் மிக மிக முக்கியமானது என்று அத்தனை விரிவுரையாளர்களும் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், உணவு கேட்கிறார், ஏதாவது சாப்பிடுறதுக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு முன்னால் பைன யதைஹா, அவர்களுக்கு முன்னால் ஒரே ஒரு திராட்சை இருந்தது. இந்த ஒரு திராட்சையை தவிர வேற எதுவும் இல்லை, ஒரு திராட்சை மட்டும்தான் முன்னாடி இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கத்துல இருந்த மனிதரிடத்துல இதை கொண்டு போய் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னான். திராட்சை ஒரே ஒரு திராட்சை, அவர் சாப்பாடு கேட்டு நிற்கிறார், ஒரு திராட்சை தான் இருக்கு, திராட்சையை கொண்டு போய் கொடுங்கிறான். இப்ப அந்த யாரிடத்துல சொன்னார்களோ அவர் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஆச்சரியமா பார்த்தாங்க, ஒரு திராட்சையை கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா கேட்டாங்க. ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா, இந்த ஒரு திராட்சைக்குள் எத்தனை அணுக்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த ஒரு திராட்சைக்குள் எத்தனை அணுக்கள் இருக்குது என்பது தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தனை அணுக்களுக்கும் நன்மை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 5 கிராம் உள்ள ஒரு திராட்சைக்குள்ளாக ஏறத்தாழ 3க்கு பிறகு 23 சைபர்கள் போட்டா 23 சைபர்கள் போட்டா என்ன கணக்கு வருமோ அந்த கணக்குள்ள அணுக்கள் அதுல இருக்கிறது. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் சொல்லுகிறார்கள் இல்லையா, 6 ட்ரில்லியன் சொல்றாங்க. அதுக்கு
ஒன்னு 3 போட்டு 23 சைபர் போட்டா அதுக்கு செக்ஸ்டில்லியன் அப்படின்னு பேர். அப்ப 300 செக்ஸ்டில்லியன் அணுக்கள் ஒரு 5 கிராம் திராட்சைக்குள்ளாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க சாதாரணமாக நினைக்கின்ற ஒரு திராட்சை, இந்த திராட்சைக்குள்ள இவ்வளவு அணுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்கும் நன்மை இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொடுத்தார்கள். கேட்டு வந்து சாப்பாடு கேட்டு வந்தோம். சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்திற்குள்ளாக எவ்வளவு நன்மைகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். ஏதாவது பரவாயில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, இத்தகுன் நார, நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், வலவு பிஷக்கி தமரத்தின், பேரித்தம்பழத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டாவது, பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கொண்டாவது, ஒரு முழு பேரித்தளம் என்று கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. இத்தகுன் நார வலவு பிஷக்கி தமரத்தின், பேரித்தம்பலத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எந்த ஒரு சின்ன காரியத்தையும் சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு பிஸ்கட் இருக்கு, உணவு கேட்டு வருகிறார், கொடுத்துருங்க. ஒரு பிஸ்கட் தானேன்னு யோசிக்க வேணாம், ஒரு சாக்லேட் தானேன்னு யோசிக்க வேணாம், ஒரு கவலை உணவு தானேன்னு யோசிக்க வேண்டாம், ஒரு ரொட்டி தானேன்னு யோசிக்க வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, எதுவாக இருந்தாலும், மிக குறைவானதாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எண்ணி கடந்து விட வேண்டாம் என்பது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன், முருனி பி அமலின், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், யுத்ஹிலுனி அல் ஜன்னத்த, அந்த அமல் என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைச்சிருங்க. இணையத்திற்குரியவர்களே, நாம ரொம்ப மிக சாதாரணமாக நினைக்கின்ற அமல்கள் எல்லாம் நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனா அந்த அமல்களை நாம ரொம்ப சாதாரணமாக கருதி விட்டுருவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்கிற கேள்வி இதுதான், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாங்க, யுத்ஹிலுனி அல் ஜன்னத்த, அது என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைச்சிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய பாதைகளிலே கிடக்கின்ற தொல்லை வரும் பொருட்களை அகற்றுங்கள் தான். முஸ்லிம்களுடைய பாதையிலே கிடக்கின்ற தொல்லை தரும் பொருட்களை அகற்றுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பாதையில ஒரு முள்ளு இருக்கு, பாதையில ஒரு கல்லு கிடக்கு, அந்த கல் பின்னாடி வரக்கூடியவருக்கு அவர் தடுக்கி விழுகலாம், அவருடைய வாகனத்துக்கு டயருக்கு ஏதாவது பிரச்சனையாகலாம், ஒரு முள் இருக்கு, ஒரு கம்பி இருக்கு, ஒரு ஆணி இருக்கு, அதை அகற்றிடுறது. இணையத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய நன்மை, சோனத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். யுத்ஹிலுனி அல் ஜன்னத்த, சொர்க்கத்தில கொண்டு போய் சேர்த்து. நாம மிக சாதாரணமாக நினைக்கின்ற ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சமயம் ஒரு மனிதர் நடந்து கொண்டிருந்தார், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் நடந்து கொண்டிருந்தார், அந்த மனிதருடைய நடைபாதையில ஒரு முள்ளு கிடந்துச்சு, முள்ளு செடி கிடந்துச்சு, அதை அவர் அப்புறப்படுத்தினார். அல்லாஹு தஆலா அதன் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, பாதையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், எத்தனை தடவைகள் குனிந்து ஒரு கல் எடுத்து வெளியே ஓரமா வச்சிருப்போம். பாதையில கிடக்கின்ற கற்களை, பாதையில கிடக்கின்ற முட்களை, பாதையில கிடக்கின்ற இரும்பு கம்பிகளை, எது பிற மனிதர்களுக்கு தொல்லையாக தீங்காக இருக்குமோ அதை எத்தனை தடவை நம்முடைய வாகனத்துல போகும்போதோ நடந்து போகும் போதோ ஒரு சாதாரண சும்மா காலில் கூட அப்படி தள்ளி விடலாம். ஒரு கல்லு கிடக்கு, அது டிஸ்டர்ப் ஆயிருக்கும் எல்லாருக்குன்னா அது கூட செய்ய மாட்டோம், அப்படி ஓரமா அப்படி வந்துடும். கண்ணியத்திற்குரியவர்களே, 4 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடவும் சிறந்த நன்மைகள் அதுல கிடக்கு, அதுல இருக்கு. நாம அதை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லி இருக்கோம், இப்ப நாம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், ஒரு ஆணி இருக்கு, துருபிடித்த ஆணி, ஒரு மனிதர் நாம் அதை பார்த்தோம், பார்த்துட்டு கடந்துட்டோம், நம்ம எடுக்கல, நாம அதை ஓரமா போடல, கடந்து போயிட்டோம். பின்னால் வரக்கூடிய மனிதருக்கு அது காலில் குத்திருச்சு, அவர் ஒரு சுகர் பேஷண்ட், நல்ல காலில் குத்திருச்சு, அது காலில் அவரை புண்ணாக்கிருச்சு, அவருடைய விரலை எடுக்க வச்சிருச்சு, அவருடைய காலை எடுக்க வச்சிருச்சு, அவருடைய உயிரை போக்க வச்சிருச்சு.
அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது, அவருடைய மனைவி இருந்தார்கள், ஒரு ஆண் பிள்ளை இருந்தார்கள். இவருடைய மரணத்தின் காரணமாக எல்லோரும் நடுத்தெருவுக்கு வந்தார்கள். அவருடைய மகன் தவறான வழிகளிலே சென்றான், திருடினான், கொள்ளையடித்தான். அவருடைய மகள் தவறான வழிகளே சென்றால், அவருடைய மனைவி தவறான வழிகளே சென்றால். இது எல்லாத்திற்கும் காரணமாக இருந்தது இந்த ஒரு ஆண். பட்டர்ஃபிளை எஃபெக்ட். நம்ம எதை சொன்னோமோ ஒரு சின்ன செயல் அது பெரும் தாக்கத்தை பின்னால ஏற்படுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நடந்துட்டா இது அத்தனைக்கும் காரணமாக இருந்தது யார்? யார் அந்த ஆணிய பார்த்துட்டு அதை எடுக்காம போட்டுட்டு போனாங்களோ அவங்கதான். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்தால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமோ, செய்யாமல் விட்டால் அதற்குண்டான தண்டனையும் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சாதாரண விஷயம், தபஸ்ஸுமு வஜ்ஹி அஹீக ஸதகத்துன். உங்களுடைய சகோதரனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்கிறது, அப்படி ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு, சதகாண்டான். ஒரு மனிதன் பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான், பெரிய ஸ்ட்ரெஸ், நிறைய கவலைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள், பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். உங்களை பார்க்க வர்றார், அவரை பார்த்து ஒரு சிரிப்பு, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்கிற அடிப்படையில ஒரு சிரிப்பு. ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னு சொன்னா அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம்னு அர்த்தம். அதை விட அதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? தபஸ்ஸும வஜ்ஹி அஹீக ஸதகத்துன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில எவ்வளவு உன்னதமான விஷயங்கள். ஒருத்தரை பார்த்து இப்படி சிரிக்கிறோம், மகிழ்ச்சியா, சந்தோஷமா, கேலி பண்ணி சிரிக்கிறது இல்ல, அது வேற. இப்படி பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம், ஒரு முக மலர்ச்சி சிலரை பார்த்தோன்னு ஏற்படுதா இல்லையா, அது அப்படியே முகத்துல காட்டுறோம், அப்படி சிரிக்கிறோம். இதை பார்த்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு போயிரு. ஒரு தற்கொலை செய்கின்ற முடிவுல இருக்கிறார் ஸ்ட்ரெஸ்ல. நாம சிரிச்சதை பார்த்தது எல்லாத்தையும் விட்டார், பிரஷர் எல்லாம் இறங்கி போயிரு, எல்லாம் இறங்கி. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம சாதாரணமாக நினைக்கின்ற பல விஷயங்கள் மிக பெரும் நன்மைகளை, மிக பெரும் தாக்கங்களை அவைகள் ஏற்படுத்தும். அதை உணரணும், அதை செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சும்மா சின்ன வார்த்தை, சின்ன உச்சரிப்புகள், சின்ன சீ எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். சீங்கிறது ஒரு வார்த்தை தானே. ஒருத்தர் பக்கத்துல அவரா சீன்ட்டோம், சீன் தானே, ஒரே ஒரு வார்த்தை, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு சீங்கிறது ஒரு வார்த்தை தான். பக்கத்துல வரா சீன்ட்டோம், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் அந்த வார்த்தை. அவரை எவ்வளவு உதாசீனப்படுத்தினதாக, அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினதாக ஆகி போயிடும். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். எவ்வளவு சரியாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கொன்றும், ஆளை கொன்றும். என்னைய பார்த்து சீன்னு சொல்லிட்டான், அவருடைய நிலைமை நினைச்சு பாருங்க. ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இன்னல் அபுத, ஒரு அடியான், லயதகல்லமு கலிமத்தன், ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வார்த்தை ஹதீஸ்ல லயதகல்லமுல் கலிமத்த, ஒரு வார்த்தை தான் வரும். மின் ரில்வானில்லாஹி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதன் காரணமாக அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான். இல்லல் அபுத லயதகல்லமுல் கலிமத்த மின் சஹத்தில்லாஹி, அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறான். அல்லாஹ்வை நரகத்திலே தூக்கி வீசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தை, வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிறரை சிரமப்படுத்தக்கூடிய, பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய, பிறரை வேதனைப்படுத்தக்கூடிய, பிறரை சஞ்சலப்படுத்தக்கூடிய, பிறரை துன்பப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளும், கண்ணியத்திற்குரியவர்களே, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டீங்க, அது வாக்கியங்கள் அல்ல, பேச்சுக்கள் அல்ல, ரொம்ப பெருசா பேசுறது அல்ல, ஒரே ஒரு வார்த்தை. அல்லா தக்குல்லஹுமா உஃப், அல்லாஹ் சொல்றானா இல்லையா? பெற்றோர்களை பார்த்து உஃப்னு கூட சொல்லாதங்கண்ணா. உஃப் சி, தாயின் பேரை பார்த்து சொல்லிடாத. ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்க, அதை செய்ய முடியாத ஒரு நம்மள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளியாகுமா இல்லையா? அப்படின்னு ஒரு வார்த்தை வெளியாகுமா இல்லையா? இதை போய் செய்ய சொல்றீங்களே, அது கூட செய்யாதீங்கிறான் அல்லாஹ் தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வார்த்தை அது சொர்க்கத்தில நுழைவிக்கும், ஒரு வார்த்தை அது நரகத்தில நுழைவிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி இப்படி சொல்லி வருகிறார்கள். ஹஸ்புக சஃபியா கதா வகதா அப்படிங்கிறாங்க. சும்மா கையை காமிச்சு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உயரம் குறைவானவர்களாக இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட ஹஸ்புக சஃபியா கதா வகதா, உங்களுக்கு இந்த குட்டையான சஃபியாவே போதும் தானே அப்படின்ட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அதுவும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை கூட அவங்க சொல்லல. குட்டையானுங்கிற வார்த்தை அந்த ஹதீஸ்ல வராது. பின்னாடி விளக்கம் சொல்றவங்க யானி கிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹதீஸ்ல விளக்கம் சொல்றவங்க யானி கிஸ் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆனா ஆயிஷா சொன்னது சைக்கிணையாக கதா வக்கதாங்கிறாங்க, இப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், வார்த்தையை கூட பயன்படுத்தல, சைக்கிணை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நீ எவ்வளவு பெரிய வார்த்தை பேசி இருக்கிற தெரியுமா, இத கொண்டு போய் கடல்ல கொட்டுனா கடலே நாசமா போயிடும், கடலே அசிங்கமா போயிடும், கடலே அசுத்தமாக போயிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய செய்தி. பொதுவாக கடல் அத்தனையும் சுத்தப்படுத்தும். கடல் பிரம்மாண்டம், உலகத்துல 3 பகுதிகள் கடலால சூழப்பட்டு இருக்கிறது. அதனால கடல்ல கொண்டு போய் எதை கொட்டினாலும் கடல் உள்வாங்கும், கடல் சுத்தமாக இருக்கும், கடல் அசுத்தமாகாது. சரியத்துடைய சட்டத்துல கடல் அசுத்தமே ஆகாது, கடல் தண்ணி சுத்தமான. ஏன்னு சொன்னா கொண்டு போய் எதை கொட்டினாலும் கடல் சுத்தப்படுத்திடும். அது போல உப்பு, அது இன்னமும் சுத்தப்படுத்தும். கடல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று. கண்ணியத்துக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சுத்தப்படுத்தக்கூடிய கடலையே உடைய வார்த்தை அசுத்தப்படுத்திடும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையுடைய தாக்கம் என்ன? ஒருத்தரை கேள்வி பண்றது, ஒருத்தரை குறை சொல்றது, ஒருத்தர் இருக்கக்கூடிய குறைய சொல்றது. ஐஷாவும் இல்லாத ஒண்ணு சொல்லல, நல்லா கவனிங்க, இருக்கிற ஒண்ணு சொன்னாங்க. அது அவ்வளவு தாக்கத்திற்குரியது, அவ்வளவு வேதனைக்குரியது, அவ்வளவு சிரமத்தை தரக்கூடியது என்று சொன்னால் இடத்துல இல்லாத அவருடைய கேலி செய்யறது, அவருடைய சங்கடப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறதுலாம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை பாவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனசுல ஆழமாக பதிய வைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ இஸ்ரவேலுடைய 2 நபர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபா காலத்துல 2 நபர்கள் இருந்தார்கள். இருவரும் சகோதரர்களாக பழகி கொண்டிருந்தார்கள். ஒருவர் அல் முஜாஹிது ஃபில் இபாதா, இபாதத்துல பெருமுயற்சி செய்பவர். இன்னொருவர் அல் முதுனிப், தொடர்ச்சியாக பாவம் செய்வர். 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். இப்ப எப்பெல்லாம் இந்த முஜாஹித், இந்த இபாதத் செய்யக்கூடியவர் அந்த முதுனி பாவம் செய்யக்கூடியவரை பார்ப்பாரோ யுக்ஸிரும்பார், பாவத்தை குறைச்சிக்கம்பார். ஒரு சமயம் அப்படித்தான் அவரை பார்க்க போது, ஏன் அப்படி பாவம் செஞ்சுட்டு இருக்க, பாவத்தை குறைச்சிக்கண்டார். அவர் சொன்னாரு, ஹல்லினி வ ரப்பி, என்னையும் இரட்சகனையும் விட்டு விடு, நீ என்ன என்னைய கண்காணிக்கவா அனுப்பப்பட்டு இருக்கிற, உன் வேலையை பாருன்ட்டார். பல தடவை கேட்டு 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 அவர் சங்கடப்பட்டு என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, நீ என்ன என்னைய கண்காணிக்கவா அனுப்பப்பட்டு இருக்கிற, இதே சொல்லிக்கிட்டே இருக்க, உன் வேலையை பாரு, அல்லாட்ட நான் பாத்துக்கிறேன், அல்லாவையும் என்னையும் ஹல்லினி வ ரப்பி, என்னையும் இரட்சகனையும் விட்டு விடுன்ட்டார். நேதர்குரியவர்களே, அந்த இபாதத் செய்பவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அந்த வார்த்தை சொன்னோன்னே, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹு தஆலா உன்னை சொர்க்கத்திலே நுழைவிக்கவே மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கியாமத் நாளையில இருவரையும் எழுப்பியதற்கு பிறகு அந்த இபாதத் செய்த முஜாஹிதிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீ என்னை விட அறிந்தவனா? அல்லாஹ் கேட்கிறான், நீ என்னை விட அறிந்தவனா? என்னுடைய அதிகாரம் உன் கரங்களிலே இருக்கிறதா? அல்லாஹ் கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, என்னை விட அறிந்தவனா? என் அதிகாரம் உன்னிடத்துல, என்னுடைய அதிகாரம் உன் கரங்களிலே இருக்கிறதா? சொன்னான் அல்லாஹு தஆலா, என்னுடைய ரஹமத்தை கொண்டு இந்த பாவியை சொர்க்கத்திலே நுழையுங்கள், இவரை தூக்கி கொண்டு போய் நரகத்துல வீசுங்க. யார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இபாதத் செய்து கொண்டிருந்தாரோ அவரை தூக்கி கொண்டு போய் நரகத்துல வீசுங்க, இவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அவருடைய உலகத்தையும் அவர் அழித்துக் கொண்டார், அவருடைய ஆகிரத்தையும் அழித்துக் கொண்டார், ஒற்றை வார்த்தையின் காரணமாக. தகல்லம கலிமத்தன், ஒரு வார்த்தையை பேசிட்டார், அவுபகஹு துன்யாஹு வ ஆகிரத்தஹு, அவருடைய துன்யாவும் அழிஞ்சு போச்சு, அவருடைய ஆகிரத்தும் அழிஞ்சு போச்சு. உலகத்தில் அவர் செய்த எல்லா நன்மையும் போச்சு, எல்லா அமலும் போச்சு, ஆகிரத்திலையும் நரகத்துக்கு. என்ன காரணம்? அந்த வார்த்தை தான். அல்லாஹ் உன்னைய மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னைய நரகத்தை, அல்லாஹ் உன்னைய சொர்க்கத்தோட இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே,
பேசுகின்ற பொழுது எதை பேசுறோம்? சின்ன வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான், அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதனிடத்திலே அல்லாஹ்விடத்தில என்பதை யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு ஆயத் வருகிறது, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த ஆயத்தை ஓதிட்டு அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. மாலி ஹாதல் கிதாப், கியாமத்து நாளையில அல்லாஹு தாலாவுக்கு முன்பதாக நம்முடைய பதிவேடு, நம்ம எதெல்லாம் உலகத்துல செய்திருக்கிறோமோ அதனுடைய பதிவேடு, ஹார்ட் டிஸ்க், நம்ம செஞ்ச எல்லாம் அதுல பதிவாயிருக்கும். அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் அது விரித்து அவர் நமக்கு முன்னால் போட்டு காண்பிக்கப்படும். அதை பார்த்துட்டு மனிதன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன இப்படி? கபீரத்தன், ஒரு சின்ன செயலை முட்டு வைக்கல, பெரிய செயலை முட்டு வைக்கல, இல்லாத அது அதை பாதுகாத்தே தவிர உலகத்துல நாம செஞ்ச எல்லாம் அதுல இருக்கு. சொன்னாங்க ஃபுதைல் இப்னு இயால், அல்லாஹ் முதல்ல கபீர சொல்லல, பெருச சொல்லல, சகீரத்தன் சொல்றான். சின்னதையும் விடல, பெருசையும் விடல. நாம சாதாரணமாக சின்ன விஷயம் தானே எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அங்க வருது. ரொம்ப சின்ன 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 விஷயங்கள், சாதாரணமான நினைத்த விஷயங்கள் எல்லாம் அங்க வந்து நிக்குதே அப்படின்னு மனிதன் அதை பார்த்து புலம்ப ஆரம்பிப்பானே அப்படின்னு ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு நன்மையான சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நாம் சாதாரணமாக நினைக்காமல் அதையும் செய்து அதற்குண்டான நன்மைகளை பெற்றுக் கொள்வது, எந்த ஒரு சிறு தவறுகளாக பாவமாக இருந்தாலும் சின்ன தவறுதானே நினைச்சு அதை செய்யாம அதை விட்டு விடுவது நம்முடைய ஈருலக வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.